நேற்றைய தினம் ஆவரம்பாளையம் என்னும் பகுதியில் பார்த்தீங்கன்னா பிஜேபி வேட்பாளர் அண்ணாமலை மற்றும் அவர் தொண்டர்கள் புடைசூழ 10:45 11 மணி வரை பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள். தேர்தல் சட்ட விதிமுறைகளின்படி 10 மணிக்கு பிரச்சாரத்தை நிறுத்தணும். இவங்க 10:45. அங்க இருக்கக்கூடிய சில பொதுமக்களும் அங்க இருக்கக்கூடிய எங்களது கட்சிக்காரர்களும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த போது அவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். இது என்ன குறிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு என்ன சந்தேகம்னா, பிஜேபியினர் இங்கே தோல்வி முகத்தில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு தோற்றுவிடுவோம் என்ற ஒரு சந்தேகம் வந்திருக்கிறது. அதனால் ஏதாவது ஒரு வன்முறையை கிளப்பி இந்த தேர்தல் நடப்பதற்கு ஏதாவது இடையூறு செய்ய முடியுமா என்று அவர்கள் சிந்திக்கிறார்களோ, அவர்கள் செய்ய முயற்சி செய்கிறார்களோ, எங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கிறது. அதற்கு முதல் வெள்ளோட்டம் தான் நேற்று நடந்தது, அந்த வன்முறை என்பது. இது தேர்தல் ஆணையம் இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது ஆளுநர் வெளியிருந்து சொல்றாங்க. ஆமா, கல்லூரி மாணவர்களை பயன்படுத்துறாங்க. கல்லூரி மாணவர்களை பயன்படுத்தி நோட்டீஸ் கொடுக்குறேன், பிரச்சாரம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு பயன்படுத்த போகிறார்கள் என்பது எங்களுக்கு ஒரு இது. அதே போல வெளி மாநிலங்களிலிருந்து வந்திருக்கிறாங்க, பார்த்தாலே தெரியும். அவங்க நோட்டீஸ் எடுத்துட்டு போறது, ஒவ்வொரு வீடா போய் பார்த்து நோட்டீஸ் கொடுக்குறேங்கிற பேர் வழியில கேன்வாஸ் பண்ண போறேன்ட்டு போறாங்க. அவங்க அந்த ஏரியா பத்தி எல்லாம் என்ன ஏது தெரிஞ்சுக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு ஐயப்பாடு, ஏதாவது நாளைக்கு பிரச்சனைனா அவர்கள் ரூபத்தில் தான் அந்த வன்முறை வெடிக்குமோ என்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது. உங்களுக்கு கள நிலவரம் எப்படி? கள நிலவரம் எங்களுக்கு திருப்தியாக இருக்கிறது, நல்ல வரவேற்பு இருக்கிறது. அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஆன்டி இன்கம்பன்சி என்று சொல்லக்கூடிய அந்த அரசாங்க எதிர்ப்பு அப்படிங்கிறது மத்திய அரசு திட்டங்கள், மத்திய அரசு அந்த குறிப்பா ஜிஎஸ்டி வரி, சிலிண்டர் பெட்ரோல் விலை உயர்வு இப்படிதான் போயிட்டு இருக்கே, மத்திய அரசு மேல்தான் மக்கள் கடும் கோபத்தில் இருக்கிறாங்க. நேற்று நடந்த பிரச்சனையில காவல்துறை தேர்தல் ஆணையர்களோட அணுகுமுறை, நேற்று காவல்துறை என்ன நடந்தது இல்லை, காவல்துறை எஃப்ஐஆர் போட்டிருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். அதை பத்தி இன்னும் எனக்கு விவரம் வரல. தேர்தல் ஆணையத்துல இன்னைக்கு இங்க வழக்கறிஞர்கள் அணி அவர்களை சென்று சந்தித்து இதை முறைப்படி எடுத்து சொல்லுவார்கள். அதுக்கப்புறம் பார்க்கலாம்.